வணக்கம் மக்களே. மூடப்பட்ட அதிமுக கதவு, திமுக தான் ஒரே வழி, விடாமல் மொய்க்கும் தேனீராக்கள், குழப்பத்தில் ஓபிஎஸ் அவர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரேடியாக கட்சிக்குள்ள மீண்டும் இடமளிக்க மறுத்ததுனால முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அரசியல் ரீதியாக ரொம்ப பெரிய ஒரு நெருக்கடியில் சிக்கியிருக்காங்க. இந்த நிலையில் ஓபிஎஸோட அரசியல் பயணம் எந்த திசையில் கொண்டு போகுன்ற விவாதம் அவரோட ஆதரவாளர்கள் மத்தியில் ரொம்ப தீவிரமாக நடைபெற்று வருதுன்னே சொல்லலாம். அதில் திமுகவில் இணையதான் கடைசி அரசியல் முடிவுங்கிற கருத்தே ரொம்ப மேலோங்கி இருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவில் இணைய நான் தயாராக இருக்கிறேன், பழனிசாமி தயாரானு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக கேள்வி எழுப்பியிருந்த போதிலும் இபிஎஸோட தரப்பில் இருந்து எந்த சாதகமான பதிலும் வரவே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைன்னு சொல்லலாம். இதுக்கு பின்னணியில் தென் மாவட்டங்களில் இருக்கிற அதிமுக முக்கிய நிர்வாகிகளோட கடும் எதிர்ப்பு தான் காரணம்னு சொல்கிறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிமுக சந்தித்த பின்னடைவு தான் கட்சிக்குள்ளே நடந்த அதிகார போட்டி மற்றும் ஓபிஎஸ் தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு அலட்சியமான தேர்தல் பணி, இதெல்லாம் இன்னும் மறக்க முடியாத ஒரு துரோகம்னு சொல்லி அந்த நிர்வாகிகள் நினைக்கிறாங்கன்னே சொல்கிறாங்க. 2026 தேர்தலில் இபிஎஸ் மட்டும் முதல்வராக வரக்கூடாதுன்ற நோக்கத்தில் தான் சில இடங்களில் உள்ளடி வேலைகள் நடந்ததாகவும் குறிப்பிட்ட வேட்பாளர்களை தோற்கடிக்கிறதுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இதனால தான் தேர்தல் முடிஞ்ச உடனே ஒற்றை தலைமையான இபிஎஸ் அவர்கள்ன்ற கோஷம் தென் மாவட்டங்களில் முதல்ல எழுத்தாகவும் அதனோட தொடர்ச்சி தான் ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்குள்ளே ஓரங்கட்டப்பட்டதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சூழலில் தான் இபிஎஸ்ஸே விரும்பினாலும் ஓபிஎஸ்ஸை திரும்பவும் அதிமுகவில் அனுமதிக்க முடியாது. தென் மாவட்ட நிர்வாகிகள் சில பேர் தயாராக இல்லைன்ற இந்த நிலவரம். இந்த அரசியல் முடக்கத்திற்கு ஓபிஎஸோட தரப்பில் அடுத்த கட்ட நகர்வை பற்றி தீவிர ஆலோசனைகள் நடந்து வந்துட்டுருக்குது. மாவட்ட வாரியாக விசுவாசிகளோட கருத்துக்களை கேட்கப்பட்டு அடுத்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தோட பக்கம் போகிறதுக்கான யோசனைக்கு ரொம்பவே நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரதாகவும் சொல்லப்படுது. தாவேகாவில் சேர்ந்தாலோ அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சாலோ அதிமுகவோட வாக்குகளை சிதறடிக்கும் வேலையை மட்டுமே செய்ய முடியும். ஆனால் அதனால் ஓபிஎஸ்ஸுக்கும் அவரோட ஆதரவாளர்களுக்கும் நேரடி அரசியலோட பலன் கிடைக்காது. அவர்களோட மதிப்பீடு இதற்கு மாற்றா திமுகவில் இணைகிறதே தற்போது ஓபிஎஸ் கிடைக்கிற ஒரு நடைமுறை வாய்ப்பாகவும் அவரோட ஆதரவாளர்கள் பார்க்குறாங்க. திமுகவில் சேர்ந்தால் ஓபிஎஸ்க்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் சாத்தியம் இருக்குது. அவரோட ஆதரவாளர்களை சிலருக்கு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பும் இருக்குது. இந்த கணக்கு தான் ஆலோசனைகளோட மையமாகவே இருக்குது. அதிமுகவோட கதவு முழுமையாக மூடப்பட்டுருச்சு. மாற்று அரசியல் வாய்ப்புகள் குறுகி வர இந்த நிலையில் ஓபிஎஸ் எடுக்கிற அடுத்த முடிவு அவரோட அரசியல் வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தல் அரசியலையும் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்துங்கிறதுல சந்தேகமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் பன்னீர்செல்வத்துக்கு திமுக தரப்பில் இணையதில் ஒரு தயக்கம் இருக்கிறதாகவே சொல்லப்படுது. 3 முறை அதிமுகவில் முதலமைச்சராக இருந்துட்டு திடீரென திமுகவில் ஒரு சாதாரண தொண்டனாக இணைகிறத ஓபிஎஸ் அவர்கள் விரும்பலை. அது வருங்காலத்தில் தனக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு நம்புகிறாரு. அதனால தான் முடிவெடுக்க முடியாமல் தவச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவரோட ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இறுதி முடிவு ஓபிஎஸோட கையில் தான் இருக்குது. ஆனால் நேரம் வேகமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.